நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் அலற விட போறாங்க இந்தியா. அதுவும் 1 2 114 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்குறாங்க. இதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம சொப்பனமாக பங்களாதேஷ் இருக்கு. இப்போ பங்களாதேஷை வச்சு இந்தியா சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்று வச்சிருக்காங்க அமெரிக்கா. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இல்லையா, இது தொடர்பாக இந்தியா முதல் முறையாக வாய் திறந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே போல இப்போ இந்தியா கிட்ட வாய்ஸ் அவுடால் பேசியிருக்கு பாகிஸ்தான். இனிமே நீ எங்களை தொட்டுப்பாரு, தொட்டனா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக நேரடியாகவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு முக்கியமான அறைகோல் ஒன்று விடுத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீருடைய உதம்பூர்ல பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீருடைய உதம்பூர்ல இருக்கும் வனப்பகுதியில பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியாக அந்த பகுதியில் நம்முடைய பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் இணைஞ்சு பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அங்கே பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கானுங்க. பதிலுக்கு நம்முடைய பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடியும் கொடுத்திருக்காங்க. அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினானுங்க இல்லையா, அந்த சமயத்தில் நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் மேல துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் ராணுவ வீரர் பலத்த காயமடைந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாரு. மேலும் 2 முதல் 3 பயங்கரவாதிகள் வனப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கிறாங்க. அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடந்துட்டு வருது. குறிப்பாக காஷ்மீரில் பயங்கரவாதம் தொடர்பான வழக்கில் ஸ்ரீநகர், பாராமுல்லா, அனந்த்நாக், குப்வாரா, புல்வாமா மற்றும் சோபியன் உள்ளிட்ட மாவட்டங்களில் 7 இடங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநில போலீஸ் சோதனை நடத்தினாங்க. சமூக வலைதளம் வாயிலாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகார் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடந்ததாக ராணுவமும் போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்முடைய ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. இது ரொம்பவுமே சோகமான விஷயம் அப்படின்னே சொல்லணும். இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானை அலறவிட போறாங்க இந்தியா. பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலை நம் நாட்டுடைய விமானப்படை துல்லியமாக தாக்குனாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து நாம வாங்கிய ரஃபேல் போர் விமானங்கள் தான். இந்த போர் விமானம் மூலமாக பாகிஸ்தான் நிலை குலைந்து போனது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த நிலையில தான் நாம இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு நம்முடைய இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த விமானங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருட்களை கிட்டத்தட்ட 60% வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அதன் பின்னணி குறித்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ரஃபேல் போர் விமானங்களிலிருந்து ஏவுகணைகள் பாகிஸ்தான் மேல வீசி அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் சாதனம் பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஏவிய PL-15 அப்படிங்கிற சீனா தயாரிப்பு ஏவுகணைகளை திசை திருப்பி முட்டாளாக்குச்சு. இதனால ரஃபேல் போர் விமானங்களை மீண்டும் வாங்குறதுக்கு நம்முடைய விமானப்படை விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி தான் 114 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே 2 லட்சம் கோடி மதிப்புல தயாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைத்தால் டாடா நிறுவனமும் டஷோ நிறுவனமும் இணைந்து ரஃபேல் விமான தயாரிப்பில் ஈடுபடும். அப்போது அதில் 60%க்கும் மேற்பட்ட பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். ரஃபேல் போர் விமானத்துடைய M88 இன்ஜின்களை பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் ஹைதராபாத்தில் மையம் அமைக்க டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த முடிவு பற்றி இன்னும் இறுதி செய்யப்படலை. தற்போது பரிசீலனை அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் இருக்கு. சமீபத்தில் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிப்பது தொடர்பான திட்டம் விமானப்படை சார்பில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருது. பாதுகாப்புத்துறையுடைய நிதி பிரிவு மற்றும் பாதுகாப்புத்துறையுடைய கொள்முதல் பிரிவு, பாதுகாப்புத்துறையின் கையகப்படுத்தல் கவுன்சில் உள்ளிட்டவை ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்படும். தற்போது இந்தியா வாங்க இருக்கும் ரஃபேல் போர் விமானம் நவீன தொழில்நுட்பம் கொண்டது. அதாவது ஸ்டாண்டர்ட் F4+ வெர்ஷனை சேர்ந்தது. இதன் மூலம் விமானத்தை தாக்க வரும் ஏவுகணை அல்லது நம் நாட்டின் குறிப்பிட்ட இலக்கை தாக்க வானில் பறந்து வரும் ஏவுகணைகள் அளிக்க முடியும். அதே போல அந்த விமானத்தில் ஏவுகணைகளை சுமந்து சென்று தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். அதாவது ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் அப்படின்னு 2 வகையான அட்டாக்கை இந்த விமானத்தினால செய்ய முடியும். தற்போது பிரான்ஸ் நாட்டுடைய விமானப்படை மற்றும் கடற்படையில் F4.1 வெர்ஷன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
தற்போது நம்முடைய நாடு பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானங்களை ஒப்பிடும்போது இந்த விமானங்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்கள் இதில் செய்யப்பட இருக்கு. இந்திய விமானப்படையில் ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு. அதே போல இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் பயன்படுத்த 36 ரஃபேல் எம் ரக விமானங்கள் வாங்கவும் பிரான்சிடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் விமானப்படைக்கு மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கும் ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 176 அதிகரிக்கும். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலகளாவிய பொருளாதார போட்டியில் அமெரிக்கா சீனாவுக்கு மத்தியில் பெரும் யுத்தம் நடந்துட்டு வரும் வேளையில தான் சீனாவுடைய சில்க் பாதையை பின்பற்றி அமெரிக்கா தெற்காசிய நாடுகளில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்கு. ட்ரம்ப் ஏற்கனவே வரி விதிப்பு மூலம் பல நெருக்கடிகளை கொடுத்து தெற்காசிய நாடுகளை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றிட்டு வரும் வேளையில சீனா இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் பங்களாதேஷ் நாட்டில் முக்கிய நகர்வை முன் வச்சிருக்காங்க. இந்த நகர்வு 3 முக்கிய பொருளாதார நாடுகளுக்கு பங்களாதேஷ் சிம்ம சொப்பனமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்கா கிழக்கு பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவுடைய செல்வாக்கை சமன்படுத்தும் முயற்சியில் குவாட் ஃபோர்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அமெரிக்கா பங்களாதேஷ் துறைமுகத்தில் முதலீடு செய்யவும் சில முக்கிய வசதிகளை கைப்பற்றி செயல்படுத்தவும் திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கான முதல் கூட்டம் இந்த வாரம் டாக்காவில் நடைபெற்றுள்ளது. அமெரிக்கா குவாட் ஃபோர்ட் ஃபார் ஃபியூச்சர் திட்டத்தின் கீழ் தன்னுடைய வர்த்தகத்தையும் சப்ளை செயினையும் மேம்படுத்த திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்த வாரம் டாக்காவில் நடைபெற்ற ஆரம்ப கூட்டத்தில் இரு தரப்பினருக்கு மத்தியில் முக்கிய விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துடைய முடிவில் அமெரிக்கா பங்களாதேஷ் துறைமுகத்தில் முதல் கட்ட ஆய்வை நடத்தியதுக்கு அதுக்கப்புறமா தன்னுடைய முடிவுகளை அறிவிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க இராணுவ செயல்பாடுகள் சிட்டகாங் பகுதியில் ஏற்கனவே அதிகரிச்சிருக்கு. இதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய குவாட் ஃபோர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் திட்டத்தை வேகமாக செயல்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய இந்த புதிய திட்டம் சீனாவுடைய விரிவாக்கத்துக்கு எதிராகவும் சீனாவுக்கு இணையாகவும் வளரவும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்தியாவும் பங்களாதேஷ் துறைமுகத்தில் முதலீடு செய்ய தயாராகிட்டு வர்றாங்க. இந்தியா பங்களாதேஷ் துறைமுகங்களில் ஏற்கனவே வலுவான ஈர்ப்பை கொண்டிருக்கு. 2024ஆம் ஆண்டு ஷேக் ஹசீனா அரசின் கீழ் இந்தியா மாங்லா துறைமுகத்தில் ஒரு டெர்மினலுடைய செயல்பாட்டு உரிமைகளை பெற்றது. 2018ஆம் ஆண்டு சிட்டாகாங் மற்றும் மாங்லா துறைமுகங்களில் டிரான்சிட் மற்றும் கார்கோ ஷிப்பிங்கிற்கு இந்தியாவுக்கு முழுமையாக பயன்படுத்த பங்களாதேஷ் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்தியா எதிர்காலத்தில் பொது தனியார் கூட்டு மாதிரியில் பங்களாதேஷில் துறைமுகம் கட்டும் திட்டத்தை தற்போது பரிசீலனை செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் அமெரிக்காவுடைய முதலீடுகள் வந்திருக்கு. ட்ரம்ப்புடைய ஆட்சியில் பங்களாதேஷ் மேலே முதல்ல 37% ரெசிப்ரோக்கல் வரி விதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வரியை 20% குறைச்சாங்க. இந்த வரி குறைப்புக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா கூட நடந்த வர்த்தக ஒப்பந்தம் தான். இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா பங்களாதேஷுடைய துறைமுகத்தில் முதலீடு செய்யும் திட்டத்தை ஆய்வு செய்ய துவங்கியிருக்காங்க. சவுதி மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் சர்வதேச அளவில் பேசும் பொருளாக இருக்கு. இதற்கிடையில தான் இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா முதல் முறையாக மௌனம் கலைச்சிருக்காங்க. இந்தியாவுடனான உறவுகளை மனதில் வைத்து கொண்டு சவுதி செயல்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருதரப்பு உறவுகளின் அதாவது இந்திய சவுதி உறவு முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பரஸ்பர நலன்களுக்கும் உணர்வுகளுக்கும் சவுதி அரேபியா மதிப்பளிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நல்ல உறவு இருக்கு. 2 நாட்டு உறவு தொடர்ந்து மேம்பட்டு வருது. அதனால அவர்கள் பரஸ்பர நலன்களையும் உணர்வுகளையும் கருத்தில் கொள்வாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்தியா சவுதி அரேபியாவுடன் வலுவான வர்த்தக உறவுகளை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2024-25 நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் சுமார் 42 பில்லியனை எட்டியிருக்கு. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் இறக்குமதிகள் 30 பில்லியனாகவும் இந்தியாவிலிருந்து சவுதிக்கு செல்லும் ஏற்றுமதிகள் 11 பில்லியனாகவும் இருக்கு. இந்தியாவுடைய 5வது பெரிய வர்த்தக நாடாக சவுதி அரேபியா இருக்கு. அதே போல சவுதி அரேபியாவுடைய 2வது பெரிய வர்த்தக நாடாக இந்தியா இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில தான் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை இந்தியா தாக்குனாங்கன்னா அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு ஆதரவாக சவுதி வரும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.